ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் சப்யூஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோ போட போகிறோம். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கும் ட்ரீட் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒயிட் பலாவ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ அந்த ஒயிட் பலாவ் வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை வந்து ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து ஒரு ஓரெலாம் காமிக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா தால்சாவும் செய்ய போகிறோம், மட்டன் சுக்காவும் செய்ய போகிறோம். ஸோ இன்னைக்கு காமிக்க போகிறது ஒயிட் பலாவ் தாங்க காமிக்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. அயான் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் செய்யும்போது கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான், அதனால தான் தூக்கி வச்சுட்ருக்கோம். சரி அயான், வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே வாங்க நம்ம குக்கிங் ஆரம்பிக்கலாம். அப்படியே கீழே உட்காரலாம். என்னடா புதுசாக கீழே உட்காரன்னு பார்க்குறீங்களா? கீழே உட்காந்தா காலும் வலிக்காது, சீக்கிரம் வேலையாகும். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கீழே உட்காந்துருக்கோம். வாங்க முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்களா? எண்ணெய் கடல் எண்ணெய். ஸோ 1 கிலோ நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 200 கிராம் நான் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு யாராவது கெஸ்ட்டு வரும்போது நம்ம அந்த குக்கிங் செய்யும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க வரவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்க, நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது வந்து எனக்கு ஒரு புது இதாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸு, அன்னாச்சி பூ. ஸோ இது எல்லாமே எடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் கணக்கில் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒயிட் பலவ் பண்ண போகிறனால ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வந்து வெங்காயம் வந்து எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு போகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஓகே, வெங்காயம் சேர்த்த உடனே வந்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் வந்து மிளகா சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. ஸோ அந்த ரேஷியோவில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம், 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70% 80% நல்லா முருகலாக ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இதில் பண்ணக்கூடாது, ஏன்னா பார்த்திங்கன்னா கலர் மாறிடும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறது வந்து ஒயிட் பலவுனால கலர் மாறக்கூடாது. அதனால் ஒரு 50% ஆனாலே போதும். அந்த டைமில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், நான் சொன்னமே மிளகாத்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் ஒயிட் பலவுனால. அதனால தான் பச்சை மிளகா வந்து 7-8 பீஸ் சேர்த்துருக்கோம் காரத்துக்காக. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிலாம் போட்டோடனே அதில் வந்து ஒரு ஃப்ளேவர், அதுதான் பிரியாணிக்கே வந்து ஒரு ஹைலைட், கொத்தமல்லி. இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா புதினா போட மாட்டோம். ஸோ புதினா வந்து எதுக்கு போடல அப்படின்னா அது வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் வந்து புதினா அதில் சேர்க்க மாட்டோம். ஒன்லி கொத்தமல்லி மட்டும். எப்பயும் போகிற ரேஷியோ ஒரு கைப்பிடி, நான் சொன்ன மாதிரி அந்த ரேஷியோவில் நம்ம இதில் 1 கிலோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் தயிர், நல்லா கெட்டியான தயிர் 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதாவது 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பாக இருக்கட்டும், தூள் உப்பாக இருக்கட்டும், ஒரு 35 கிராம் ஆட் பண்ணலாம் தைரியமாக. அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு உப்பு மாறும். ஸோ ஆவரேஜாக 40 கிராம் எல்லா ஊருக்கும் நான் செக் பண்ணியிருக்கேன். 40 கிராம் எடுக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னேவும் வேகமாக ரெடியாகி வேகமாக சமைச்சிட்டார். நான் தான் என்ன ரெடியாகல, அதனால தான் நான் வீடியோவில் வரல. ஆமாம், ஏன்னா நான் தான் மாஸ்டரு. ஸோ குக் பண்ணுறது நான் தான்றனால நான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காமிச்ச மாதிரி ஆச்சு, வர ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம கையால் சந்தோஷமாக சமைச்சு போட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சீக்கிரமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தா ஒயிட் பலவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியே தான் இருக்கும். பட் என்னென்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து மிளகாத்தூள் போடுவோம்ல எண்ணெயிலேயே, அது மட்டும்தான் இதில் இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்காது. அவ்வளோதான் சேஞ்சஸ், வேறு எதுவுமே இல்லை. இது எல்லாமே நம்ம போடுற அளவு தான் போடணும்.
அதே மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ப்ரௌனிஸ் ஆக்க விடாமல் ஒரு 20-30% ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் இது எல்லா மசாலாம் போட்டு நம்ம டேலி பண்ணிடணும். அப்போ தான் கலரை சேஞ்ச் பண்ண விடாது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, வெங்காயம் போட்ட கையோட அரிசியை ஊற போட்டாச்சு. நான் அதை சொல்ல மாட்டேன். அரிசி ஊற போட்டோம், 1/2 மணி நேரம் அரிசி ஊறணும். ஸோ அது ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தால்ச்சா விட நம்ம இந்த ஒயிட் புலாவுக்கும் தால்ச்சாவுக்கும் சரியான காம்பினேஷனில். ஆமாம், பிரியாணிக்கு வந்து தால்சா நல்லா தான் இருக்கும், அது சீரக சம்பா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் பாஸ்மதிக்கு வந்து தால்சா வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கட்டியாக வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் மட்டன் சுக்கா வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரெண்டுமே சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. அயான் ஒரு வழியாக தூங்கிட்டான். அயான் தூங்கினாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அவனும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறபடி கேட்டுட்டு கம்பெனி கொடுப்பான். கரெக்ட் தானே? இப்போ வந்து அதை போய் அடுப்பை வந்து தொட வர்றோம். சுற்றுச்சுன்னா அப்புறம் அவள் தான் மாஸ்டர் காலி. மாஸ்டர் அடி வெளுத்துருவாங்க வீட்டில். யார் பண்ணாலும் நம்மளை தான் மிஸ்டேக் ஆக்கிடுவாங்க. அப்படி தானே? யார் மட்டும் தப்பு இருந்தாலும். ஆமாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை 1.25 கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணால் தான் இதில் மசாலா வந்து நல்லா பிடிக்கும். இதை சிக்கனில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரியாணியில் வந்து தண்ணி வேக வச்சுட்டு தண்ணி சூடாகும்போது அதை சேர்ப்போம். இது வந்து ஒயிட் புலாவுனால சிக்கனை வந்து இந்த மசாலாலே நம்ம சேர்க்கணும். நல்லா சிக்கன் பீஸ்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் வராங்கல்ல, நல்ல பேர் வாங்க, பெரிய மனசு இருக்கணுன்றது இதில் காமிப்போம். அடேங்க, செய்கிறவங்களுக்கு பெரிய மனசுன்றனால பீஸும் வந்து பெரிய பீஸாக வாங்கியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கரம் மசாலா போடக்கூடாது இல்லை? ஆமாம், அது கரம் மசாலா வந்து ஏன் போடக்கூடாதுன்னா அதுவும் ஒரு கலர் ஃப்ளேவரை கொடுக்கும் அரைச்சிட்டோன்னா. ஸோ அதனால் அதையும் வந்து அரைக்காமல் ராவாக அப்படியே போடணும். எப்படி போடணும்? ராவாக போடணும். எப்படி போடணும்? ராவு தப்பு 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 அந்த இது இல்லை, இது ராவு வேற. சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம் தட்டை. அடுப்பை மறக்காமல் சிம்மில் வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா தண்ணி நம்ம சேர்க்கலை. ஸோ அதனால் சிம்மில் வச்சோன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும் போது எவ்வளோ தேவைப்படுதுன்றது மேட்ச் ஆகிடும். எங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னால அதை எடுத்து வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். பரவாயில்ல, எதையும் மறக்காமல் இருக்கார். அதுதான் மாஸ்டர்ன்றது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மேடம், நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சுற்றுச்சை பா, நல்லா பழி வாங்கிட்டாருங்க. சுட சுட கையில் கொடுத்து கை சுற்றுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் வந்து எதை வச்சு பழி வாங்க முடியும். தண்ணி நல்லா சூடு பண்ணி சுட சுட தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. தண்ணி சூடாக இருக்குது, ஆவி பிறக்க சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள் சிக்கன் இதில் காமி. சிக்கன் பாருங்கள் நம்ம போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஸ்லோவில் அப்படியே வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி தண்ணி சேர்க்கறத வந்து நம்ம தண்ணி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி சேர்க்கறது நல்லது. ஏன்னா மசாலா நல்லா சூடாக இருக்கும். நம்ம பச்சை தண்ணி போடும்போது அப்படியே அமுங்கிரும், அந்த டேஸ்ட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதனால சுடு தண்ணி எப்பயுமே மிக்ஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வந்து கொதிக்கிறா பாருங்க, நல்லா சுட சுட சுடு தண்ணி. இப்போ ஒரே தம்மில் நம்ம செய்ய போகிறோன்றனால இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 1:300 சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கன்றனால 1:300 சேர்த்துருக்கோம். மட்டன் நம்போது 1:500 வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ 1:300 சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுடு தண்ணினாலும் நம்ம போட்டவுடனே கொதி வருது. இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடிட்டு தட்டை போட்டு ஸ்பீடாக வச்சுட்டு விட்டுறலாம். எவ்வளோ நேரம் இது விட்டுறணும்? ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் போதும். தட்டை போட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். ஆமாம், கொஞ்சம் நல்ல ஸ்பீட், கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீட் வச்சுட்டு நல்லா கொதிச்சவொடனே கறி வந்து நல்லா இதாகிடும். அந்த டைமில் அரிசியை போட்டு அப்படியே தம் போட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இங்க பாருங்க, என்னோட வயிறு மாதிரி எங்க தண்ணியும் கொதிச்சிடுச்சு கப கபன்னு. வயிறு ஏன் கப கபன்னு கொதிக்குது? பசியில. அல்சரா? பசியிலையா? சாரி. அதுதான், இந்த அளவுக்கு கொதிக்கும் போது அடுப்பை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு
நம்ம ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணி பாருங்க, அவரு உப்பு செக் பண்றதுக்கு மட்டும் ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருக்காரு, எனக்கு மட்டும் சுட சுட கையில கொடுத்துட்டாரு. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சில டைமில் யூஸ் பண்ணிக்கணும். ஆஃபர்னு இருக்குல்ல, ஆஃபர்ன்றது எப்பயுமே போட மாட்டாங்க, எப்பயாவது தான் போடுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டு தானே? கரெக்டாக இருக்குது. காரம் நம்ம போட்ட அந்த 7 பச்சை மிளகா எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. பசங்க இருந்தால் இந்த இதில் பண்ணுவோம். இதே ஒரு ஜென்ஸு நிறைய பேர் சாப்பிட போகிறோம், கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் 3 பசங்க இருக்கிறதுனால கரெக்டான லெவலில் போட்டிருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த காரம் ஓகேவா? கையில் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கு, ஸ்பூனில் கொடுத்துடலாம், பத்தலைன்னா. ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 3 நிமிஷமாக அப்படியே நல்லா ஸ்பீடாக வச்சு கொதிக்க விட்டோம். இப்போது அரிசி போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாங்க அரிசியை போட்டுடலாம். சிக்கன் வெந்துருச்சிங்களா? சிக்கன் வெந்துருச்சு. அதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் தான் தண்ணியில். சிக்கன் வந்து ரொம்ப இலசானது. ஸோ தண்ணியில் மொத்தத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளே இருந்தாலே போதும், வெந்துடும். இங்கே பாருங்கள், சூடாக இருக்கே. இப்போது அடுப்பு நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடித்து வச்சிட்டிங்களா? அவ்வளோதான். சிம்பிளாக வேலையை முடிக்க பார்க்கணும். பார்த்தீங்களா? அதாவது யாரோ சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன் நான். என்னன்னு? ஒரு கஷ்டமான வேலைக்கு வந்து முட்டாளை தான் சூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் சொல்லுங்க? ஏன்? புத்திசாலி வந்து அந்த கஷ்டமான வேலையை ஒரு கரெக்டு ஃபார்மேட்டில் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பான், அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் முட்டாள் வந்து என்ன பண்ணுவான்னா, இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்றத யோசித்து அந்த வேலையை சிம்பிளாக்கி பண்ணுவானா. இப்போ இதில் இருந்து தாங்கள் சொல்ல வருவது யாரை? பொதுவாக சொன்னேன், நான் வலையை பொதுவாக தான் விரிச்சேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அரிசியை போட்டாச்சு. இப்போ தண்ணி பாருங்கள், அரிசிக்கு மேலே இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த அரிசியை உடையாமல் சில பேர் ஃபார்முலாவில் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கானது என்னென்னா, இப்போது ஸ்பீடாக வச்சிடணும், கொஞ்சம் இந்த அளவு கொதிக்கணும். இப்படி கொதிக்கும் போது தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். கொஞ்சம் ஸ்பீட்லேயே இருக்கணும். அது நல்ல ஓரளவுக்கு ஸ்பீடில் இருந்தால் ஓகே, ரொம்பவும் இல்லை, ஓரளவுக்கு. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு புகை வரும்போது நம்ம திறக்கும் போது அப்போ நம்ம செக் பண்ணுறது தான் தண்ணி லெவல். புகை வருமா, ஆவி வருமா? புகையும் சொல்லலாம், ஆவியும் சொல்லலாம். அந்த டைமில் ஆவி வரும்போது அரிசி லெவல் அப்போ தான் தெரியும் தண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அந்த டைமில் நம்ம செக் பண்ணால் தான் கடைசியில் அவுட்புட் வந்து உடையாமல் வரும். ஸோ அதனால் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெஸ்ட். நான் 2 நிமிஷம் சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறீங்க? டீ சாப்பிட்டு வந்துடுறேன் லைட்டாக. நம்ம பார்த்துப்போம். இங்கே ஆவி தெரியுதா? எனக்கு தெரியுது. இந்த இருக்கு பாருங்க, ஆவி அவ்வளோவா தெரியலையப்பா. தெரியும், ஆவி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு, அவங்க கைக்கிட்ட ஆவி பறக்குது, சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பத்தரலாம். அவ்வளோதான், இதுதான். இப்போது 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் தண்ணி எல்லாமே பாருங்கள் சாப்பாடுக்கு மேலே இருக்குது. இங்கே தெரியுதா? இப்படி அமுக்கினாலும் தெரியும் தண்ணி. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து தம் பிரியாணி, அதனால் இந்த ரேஞ்சில் இருக்கணும். இதே வந்து வடி பிரியாணியாக இருந்தால் இன்னும் ஒரு எம்எம்க்கு மேலே இருக்கணும் தண்ணி. ஸோ இது வடி பிரியாணி இல்லை, தம் பிரியாணின்றனால இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி அமுக்குனா மேலாக தண்ணி தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு. சரி, ஒருவேளை சப்போஸ் இப்போ தண்ணி பத்தலை, அவங்க போட்டு திறந்து பார்க்கையில் தண்ணி இல்லை, அப்போ அவங்க என்ன செய்யணும்? சுடு தண்ணி சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். ஆமாம், அதே வந்து வடி பிரியாணி செய்யும்போது நம்ம வடிச்ச தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் வடிச்ச தண்ணி சேர்க்கணும், இல்லை சுடு தண்ணி சேர்க்கணும். ஓகேவா? பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த டைமில் தட்டை போட்டு அப்படி மூடிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு, நம்ம பிரியாணிக்கு கடைசி ஹீரோ இவர் தான் மெயினே. வந்து இவருன்னு சொல்ல, தோசை சட்டி எதாக இருந்தாலும் இவங்க தான் இவங்கள கீழே அடி பிடிக்காமல் காப்பாற்றுறது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பீடாக வச்சுக்கூடாது, ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு இதை கீழே வச்சு இந்த மாதிரி வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சென்டரில்
அடி பிடிக்காமல் இருக்கும். அடியே பிடிக்கக்கூடாது. ஸோ அது வைக்கலைன்னா சென்ட்ரு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அதனால் இப்படி வைக்கும்போது அது ஸ்ப்ரெட்டாக அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் வேக வைக்கும். ஓகே, ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. தம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஒயிட் பலவ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தம் உடைச்சிடலாமா? இதுக்கு பேர் தான் தம் உடைக்கிறது. தெரியுதா? சரி, அரிசி ஒயிட் பலவ் எப்படி இருக்கு? ஒயிட் பலவ் ஒயிட்டாக இருக்கா? எடுத்து லென்த்தி இதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்தியாக வரும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லென்த்தியாக வர்றதுக்கு நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண. ஸோ கறியும் பாருங்கள், கையில் தான் நமக்கு பிடிக்க முடியல. அந்த அவ்வளோதான், அடே பவுடர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது பிரியாணி முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து தால்ச்சாவும் மட்டன் சுக்கா பெண்டிங்கில் இருக்குது. அதை நாங்கள் செய்யணும். அதை வந்து உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த வீடியோவில் போடுறோம். இப்போ அவங்க வர டைம் ஆகிடுச்சு. ஸோ இதை முடிச்சிட்டோம். அதை வந்து பட்டு நாங்கள் செய்ய போகிறோம். செய்யும்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட போய் சாப்பிட்றோம். பாய்.